அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட இட்லி, தோசைக்கு இந்த டேஸ்ட்டில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நான் ஒரு 4 தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு, கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பும் சேர்த்து, உளுந்தம் பருப்பும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 25 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து பல்ஸ் மோடு கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பூண்டையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கங்க. எல்லாமே சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக கழுவி தண்ணியும் சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த அடிக்கிற மழைக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை பிடிச்சிருக்கிறவங்க ஆவூர் நம்ம சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நிறைய ரெசிபியெல்லாம் கொடுத்துருக்கேன். உள்ளே போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.